வணக்கம் மக்களின் மக்களே. தமிழகத்தின் 10 மிக ஆபத்தான சாலைகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க மக்களின் மக்களே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை. நிறைய பேர் இங்கே போயிருக்க வாய்ப்பு இருக்குது. இது டூரிஸ்ட் ஸ்பாட் ஒன்று. அதாவது 70 கொண்ட ஊசி வளைவுகள். இது கிட்டத்தட்ட 70 வளைவு இருக்கும். இதெல்லாம் நிறைய பேர் போய் இறந்துருக்காங்க. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்க மக்களை பார்த்தேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஊட்டி மேட்டுப்பாளையம் மலைப்பாதை, செங்குத்தான ஏறுதல் மற்றும் குறுகிய வளைவு மக்களே. ஒரேடியாக செங்குத்தாக ஏறும், திடீர்னு பார்த்தா குறுகி வரும். இதுதான் மக்களின் மக்களே. ஊட்டியில் ரெண்டாவது இடத்த பார்த்தீங்கன்னா. மூணாவது பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலை போய் தொடர்ச்சியான பனிமூட்டம். இந்த இடத்துலாம் போனீங்கன்னா தொடர்ந்து பனிமூட்டமாக தான் அதிகமாக இருக்கும். எதிரில் வர வண்டிங்களே தெரியாது, அந்தளவுக்கு பனிமூட்டமாக இருக்கும். அதனால் இது பார்த்தீங்கன்னா மூணாவது இடம் மக்களின் மக்களே. நாலாவது இடம் பார்த்தீங்கன்னா ஏற்காடு மலைப்பாதைகள், 20 கொண்ட ஊசி வளைவுகள். இதெல்லாம் டேஞ்சரான இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துக்கு. அஞ்சாவது இடத்து பார்த்தீங்கன்னா வளையார் ஊட்டி மாநில நெடுஞ்சாலை. இது வந்து கனரக போக்குவரத்து மற்றும் விபத்து வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மக்களின் மக்களே. அதுக்கடுத்தபடியாக ஆறாவது பார்த்தீங்கன்னா தேனி போடி மலைப்பாதை தான். இது பார்த்திங்கன்னா செங்குத்தா மற்றும் ஆபத்தான திருப்பங்கள், டக்குன்னு திருப்பம் வந்ததால் இது பார்த்திங்கன்னா 6வது இடத்து இருக்குது. அடுத்து 7வது இடம் பார்த்திங்கன்னா ஆனைமலை தொடர் தாங்க. ஆனைமலை கோயம்புத்தூர் தாங்க. இது குறுகிய பாதை மட்டுங்கள் வனவிலங்குகள். இதெல்லாம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வனவிலங்குகள் அதிகமாக கிராஸ் ஆகிறதுல அதிக ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு இடம் இருக்குது. 8வது இடம் பார்த்திங்கன்னா ஏழைமலை சாலை தேனியில் இருக்குது. இது மோசமான பாதை நிலங்கள் மற்றும் பழுதுபார்க்கப்பட்ட, அதாவது சாலையை நல்லா பராமரிக்கப்படாமல் இருக்கிறதால அடிக்கடி இங்கே ஆக்சிடென்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 8வது இடம். 9வது பார்த்திங்கன்னா பழனிமலை சாலை தாங்க. மிகவும் குறுகிய கொண்ட ஊசி வளைவுகள் மற்றும் சுற்றுலா நெரிசல்கள். அதாவது நிறைய அங்கே வந்து சுற்றுலா வர்றதால நிறைய நெரிசல் நடந்தால் டிராஃபிக் அதிகமாகும் மக்களின் மக்களே. 10வது இடம் பார்த்தீங்கன்னா சித்தாவாடி மேட்டுப்பாளையம் சாலை தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யானைகள் அதிகமாக கடக்கிறதுன்றதால அந்த இடத்துல அதிகமாக டிராஃபிக் ஆகுது. நிறைய டைமில் இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். யானைகள் கடக்கும்போது நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அங்கே மட்டும் அதிக நெரிசல்கள் மற்றும் ஆபத்தான பாதை இது ஒன்று சொல்கிறாங்க. யானைக்காகவே ஆபத்தான பாதை பார்த்தீங்கன்னா 10வது மக்களின் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மக்களின் மக்களே. நன்றி, வணக்கம்.